Easy grammar in 30 seconds. So 30 secondsல ஒரு கிராமர் ரூல் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதுவும் ரொம்ப எஃபெக்டிவான ரூல். நான் லேட்டர் அப்படின்னு சொல்றதுக்கு ஐம் லேட் அப்படின்னு சொல்லுவோம். இதே நான் லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா நம்ம பாஸ்ட் சொல்றோம் இல்லையா, அதுக்கு ஆம் போட முடியுமா? முடியாது. ஐ வாஸ் லேட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐ பக்கத்துல ஆம் வந்தது பிரசன்ட்ல, அண்ட் பாஸ்ட் டென்ஸ் சொல்லும் போது ஐ பக்கத்துல வாஸ் போடணும். மாதிரி he is at office அப்படின்னா அவர் ஆபீஸ்ல இருக்காருன்னு அர்த்தம். ஆபீஸ்ல இருந்தாருன்னா இஸ் மட்டும் வாஸா சேஞ்ச் பண்ணா போதும். he was at the office அப்படின்னு சொல்லணும். they are at school அப்படின்னா அவங்க ஸ்கூல்ல இருக்காங்கன்னு அர்த்தம். they இருக்கிறதுனால நம்ம ஆர் போட்டிருக்கோம். இதே வந்துட்டு நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும் போது they were at school அப்படின்னு சொல்லணும். ஆரோட பாஸ்ட் டென்ஸ் were யூஸ் பண்ணி சொல்லணும். சோ பிரசன்ட்ல ஆம் இருந்ததுன்னா பாஸ்ட்ல மாத்தும் போது வாஸ் போடணும். இஸ் இருந்ததுன்னா பாஸ்ட்ல மாத்தும் போது வாஸ் போடணும். அண்ட் ஆர் இருந்தது அப்படின்னா பாஸ்ட்ல மாத்தும் போது வேர் போடணும். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் கிராமர் ரூல் ஃபார் யூ. இந்த மாதிரி சிம்பிளா கிராமர் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஹயால இங்கிலீஷ் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.